ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பயனுள்ளது, யாருமே சொல்லாத புதுவிதமான டிப்ஸோடு இன்றைக்கி வந்திருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த கம்ஃபர்ட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான கொசு இருக்கா? கவலையே விடுங்க, இந்த கம்ஃபர்ட்டை வச்சு நம்ம கொசுவை விரட்டிடலாம். அது எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஒரு சரட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க. அதில் பூண்டு தோலையும் வெங்காயத்தோலையும் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சோண்டு நான் பேஸ்ட் போடுறேன். பேஸ்ட் எதனால் போடுறேன் அப்படின்னா, நம்ம பற்ற வைக்கும்போது நல்லா புகை உருவாக்குற தன்மை அந்த பேஸ்ட்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேரும்போது அந்த கொசுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனாலேயும் ஓடிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சோண்டு கம்ஃபர்ட்டை போட்டுட்டு இப்போ பற்ற வைங்க. பாருங்கள் புகை எப்படி வரும்னு. அந்த புகைக்கு அவங்க வீட்டில் கொசு உள்ளே வரவே வராது. கொசு எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் அதிகமாக கொசு வருது நீங்கள் சமைக்கும்போது அப்படின்னா கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெளியிலேருந்து அதிகமாக கொசு வருது அப்படின்னா இதை வெளியில் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கொசு உள்ளே வரவே வராது. இந்த ஸ்மெல்லுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கொசுவுக்கு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு புதுவிதமான டிப்ஸு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம வீடு நல்ல வாசனையாக இருக்கணும், நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்னு நினப்போம். அதுக்கு தான் இப்போ ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அதில் கம்ஃபர்ட்டை கலக்கிடுங்க. இது ரெண்டையும் கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டையும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மெயின் டோரில் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இதனால் உங்கள் டோரும் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம மரக்கதவுகளை துடைக்கும் போது அழுக்குகள் சீக்கிரமாக சேராது. அதேமாதிரி நம்ம கம்ஃபர்ட்டோடு சேர்த்து துடைக்கும் போது அழுக்குகளும் சேராது. நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல ஒரு மணமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யாருமே இப்படி பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இது புதுவிதமான டிப்ஸு. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் கடையில் போய் எதுவுமே வெளியே காசு கொடுத்து வாங்க வேண்டாம். ஈஸியாக கதவை திறக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம வீடு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த மெடிசன் வாங்கின அந்த மேலே உள்ள கவரு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பத்திலாம் யூஸ் பண்ணி அதை கீழே போடாமல் அதோட கவரையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு பவுலில் நான் சூடை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சூடத்தோடையே நான் கம்ஃபர்ட்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்றேன். நல்லா ரெண்டும் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலக்கணும். ஒரு 10 நிமிஷம் அதிலே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டப்பா இது எல்லாத்துலேயும் 4 பக்கமும் சுற்றி சுற்றி நீங்கள் ஓட்டை போடுங்க. நம்ம அந்த சூடத்தை அந்த டப்பாக்குள்ளே போட போகிறோம். இதனால் சீக்கிரம் சூடை கரையாமல் நம்மளுக்கு அந்த வாசம் எப்பொழுதுமே வந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அந்த கம்ஃபர்ட்டும் சூடும் சேரும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வைக்கிறேன். அதுக்கப்புறம் வார்ட்ரோப்பில் பத்தியோட அந்த கவரை நான் போடுறேன். பத்தியிலேருந்து ஒரு விதமான ஒரு வாசம் வரும் இந்த கவர்லேருந்து. அதோடு சேர்த்து இந்த சூடும் அந்த கம்ஃபர்டபுளும் போடும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். நம்மளுடைய வார்ட்ரோப் திறக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், இதை இதில் போட்டிருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஒரு டிப் ஒன்று பார்க்க போகிறோம். இது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் கம்ஃபர்ட்டும் சேர்த்து கீழே கலக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அதை 4ஆக கட் பண்ணுறேன். உள்ள முடியே கட் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சால்ட்டு உப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்ஃபர்ட்டாக அதில் ஊற்றணும். ஊற்றி நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். நல்லா ரூம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அந்த உப்பு பேக்கிங் சோடா போகிறதுனால ரொம்ப நாள் நம்மளுக்கு அந்த
கம்ஃபர்ட்டோட ஸ்மெல்லை வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் பெட்ரூமில் வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து பாத்ரூமில் வச்சுக்கலாம், வாஷ் பேஷன் பக்கத்தில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அதிகமான ஸ்மெல் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பேப்பரை வந்து இதேமாரி குட்டியாக வந்து கட் பண்ணி இப்படி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து காட்டன் இருந்தாலும் இதில் பண்ணலாம். என்கிட்ட காட்டன் இல்லாதனால இதில் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலு, பாத்திரம் எதுலனாலும் போடுங்க. நான் வந்து இன்றைக்கி சரட்டியை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சரட்டிக்குள்ளே போட்டுட்டு இப்போ வந்து கம்ஃபர்ட் வந்து ஊற்றுறேன். நல்லா வந்து பேப்பரில் வந்து நனையிற மாதிரி வந்து நம்ம செய்யணும். சும்மா கொஞ்சம் ஊற்றக்கூடாது, நல்லா எல்லா பேப்பரும் நனையணும். அதேமாரி கம்ஃபர்ட் வந்து நம்ம ஊற்றணும். ஒரு 2-3 செகண்ட் கழித்து பார்த்திங்கன்னாவே எல்லா கொஞ்சம் பேப்பர் வந்து ஊறிடும். அப்போ வந்து நம்மளுக்கு உருட்டுறதுக்கு, உருண்டையாக உருட்டுறதுக்கு நல்லா வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து இந்த உருண்டையை வந்து நீங்கள் போடலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த உருண்டையை எங்கெல்லாம் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூமில் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற ரூமில் வந்து டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் வந்து இந்த உருண்டைகளை போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொசுக்கள் வந்து சேராது. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் வந்து எறும்பு எதுவுமே வந்து உள்ளே வராது. இந்த டஸ்ட்பினில் வந்து நான் வந்து இந்த உருண்டையை வந்து போட்டு வைக்கிறேன். இதனால் வந்து எந்த ஒரு நாற்றமும் வந்து வெளியே வராது. நல்லா வாசமாக தான் இருக்கும். அடுத்த நாள் வந்து நம்ம அந்த டஸ்ட்பினை வந்து குப்பையை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா, இந்த பிள்ளைங்க வச்சுருக்கிற அந்த புக்ஸு, இந்த கம்மு, அதுக்கப்புறம் இந்த ஃபெவிக் ஸ்டிக் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த உருண்டைகள்லாம் போட்டு வச்சிங்கன்னா நல்ல வாசமாக வந்து நம்மளுக்கு வந்து நறுமணத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த ஸ்கூல் லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா மாதிரி வந்து ஸ்மெல் அடிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி ஒரு உருண்டைகளை போட்டு விட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்கூல் பேக்லேயும் வந்து புக்கெல்லாம் கொண்டு போவாங்க. அது வந்து ஒவ்வொரு நேரம் வந்து ஒரு மாதிரி தண்ணி கிண்ணி பட்டுருச்சு அப்படின்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இதேமாரி ஒரு உருண்டையை வந்து நீங்கள் உருட்டி பேக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா பேக் வந்து நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு. சாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் போடும்போது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். மழை காலத்தில் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அப்போம்லாம் வந்து இதேமாரி ஒவ்வொரு உருண்டையை வந்து எல்லா ஸ்கூல் ஷூ எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா அந்த நாற்றம் எல்லாத்தையும் எடுத்துரும், நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.